இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கில் ஞானசேகரனுக்கு 30 ஆண்டுகள் தண்டனை குறைப்பு இல்லாமல் ஆயுள் சிறை. சென்னை மகளிர் உயர்நீதிமன்ற நீதிபதி ராஜலட்சுமி அதிரடி உத்தரவு. பாலியல் குற்றவாளி ஞானசேகரனுக்கு சிறையில் எந்த சலுகையும் வழங்கக்கூடாது. 90,000 ரூபாய் அபராதம் விதித்து சென்னை மகளிர் நீதிமன்ற நீதிபதி உத்தரவு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஞானசேகரனை தவிர்த்து வேறு யாருக்கும் தொடர்பு இல்லை. அரசு தரப்பு வழக்கறிஞர் மேரி ஜெயந்தி திட்டவட்டம். மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் முக்கிய ஆதாரமாக இருந்த ஞானசேகரனின் செல்போன் பிளைட் மோடில் இருந்தது நிரூபணம். இனியும் வழக்கில் யாராவது இருக்கிறார்கள் என கூறினால் அது நீதிமன்ற அவமதிப்பு என அரசு வழக்கறிஞர் எச்சரிக்கை. அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கில் ஞானசேகரனுக்கு கிடைக்க பெற்றுள்ள தீர்ப்புக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வரவேற்பு. பெண்கள் பாதுகாப்பு பற்றி வேடம் போடுபவர்களுக்கு செயலால் பதில் அளித்திருக்கிறது தமிழ்நாடு காவல்துறை என பெருமிதம். அண்மையில் நாம் கொண்டு வந்த சட்ட திருத்தத்துக்கு ஏற்ப வழக்கில் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியதற்கு நன்றி என முதலமைச்சர் எக்ஸ் தளத்தில் பதிவு. வழக்கினை நியாயமாகவும் விரைவாகவும் நடத்தி முடித்துள்ளதாக பெருமிதம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கில் எஃப்ஐஆரில் குறிப்பிடப்பட்ட அந்த சாரை காப்பாற்றியது யார் என இபிஎஸ் மீண்டும் கேள்வி. எதற்காக ஞானசேகரன் மட்டுமே குற்றவாளி என்று அவசரமாக இந்த வழக்கை முடிக்க முனைந்தது திமுக அரசு எனவும் வினா. மாணவி வழக்கில் 5 மாதத்தில் விசாரணையை நடத்தி முடித்து குற்றவாளிக்கு கடும் தண்டனையை பெற்று தந்திருக்கிறோம். பெண்ணுக்கு நிகழ்ந்த அநீதியில் கூட அரசியல் ஆதாயம் தேட நினைக்கும் சின்ன புத்தி கொண்ட சிலரின் எண்ணம் தவிடுபொடியாகியுள்ளதாகவும் இபிஎஸ் முதலமைச்சர் பதில். அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கில் ஸ்டாலின் சாரை நினைத்தாலும் எஃப்ஐஆரில் குறிப்பிடப்பட்ட அந்த சாரை காப்பாற்ற முடியாது. அதிமுக ஆட்சி அமைந்ததும் அனைத்து பதில்களும் கிடைக்கத்தான் போகிறது என எடப்பாடி பழனிசாமி பதில். இல்லாத சார்களை உருவாக்கி இழிவான அரசியல் செய்யும் ஒரே சார் பழனிசாமி சார்தான் என அமைச்சர் ரகுபதி பதிலடி. திராவிட மாடல் அரசு எடுத்த உறுதியான நடவடிக்கைகளால் 5 மாதங்களில் தீர்ப்பு என பெருமிதம். பொய் புரளிகளை வைத்து பித்தலாட்ட அரசியல் செய்வதையே முழுநேர தொழிலாக செய்கிறார் பழனிசாமி என அமைச்சர் ரகுபதி விளாசல். இன்று போல் உண்மைகளால் பழனிசாமி தொடர்ந்து அவமானப்பட போவது உறுதி எனவும் அறிக்கை. மத்திய அரசு நிதி விடுவிக்காததே தனியார் பள்ளிகளில் ஆர்டிஇ திட்டம் திறக்காததற்கு காரணம். மாலை முரசு தொலைக்காட்சிக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பிரத்யேக பேட்டி. ஆர்டிஇ திட்டத்திற்கு நிதி ஒதுக்காதது தொடர்பாக மத்திய அரசுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் பேட்டி. ஆர்டிஇ திட்டத்திற்கு மத்திய அரசிடமிருந்து 600 கோடி ரூபாய் வர வேண்டியுள்ளதாகவும் தகவல். நடப்பு கல்வியாண்டுக்கான பாடப்புத்தகம், பள்ளி சீருடை உள்ளிட்ட உபகரணங்கள் வழங்கும் நிகழ்வு தொடக்கம். சென்னை திருவல்லிக்கேணி அரசு பள்ளியில் மாணவர்களுக்கு உபகரணங்களை வழங்கி தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின்.
கோடை விடுமுறை முடிந்து தமிழ்நாடு முழுவதும் பள்ளிகள் திறப்பு. பள்ளிக்கு ஆர்வமுடன் வந்த மாணவர்களை இனிப்புகளை கொடுத்து வரவேற்ற ஆசிரியர்கள். சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை 2 மடங்காக அதிகரிப்பு. கடந்த ஆண்டு 6000 மாணவர்கள் புதிதாக சேர்ந்த நிலையில் இந்த ஆண்டு 16,490 மாணவர்கள் சேர்ந்துள்ளதாக தகவல். ராமநாதபுரத்தில் குறைந்த மதிப்பெண் பெற்றதால் அரசு நகராட்சி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாணவிக்கு சீட் மறுப்பு. 6ஆம் வகுப்பு முதல் தமது மகள் அதே பள்ளியில் பயின்றும் இடம் கிடையாது என கூறிவிட்டதாக தாய் வேதனை. புதுச்சேரியில் கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறப்பு. வகுப்புகளுக்கு திரும்பிய மாணவர்களுக்கு இன்றே நோட்டு புத்தகங்கள் சீருடைகள் வழங்க ஏற்பாடு. தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பை ஒட்டி உள்நாட்டு விமானங்களில் கட்டணம் பன்மடங்கு உயர்வு. வழக்கமாக மதுரையிலிருந்து சென்னைக்கு 4,542 ரூபாய் வசூலிக்கப்படும் நிலையில் தற்போது 18,000 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதால் பயணிகள் அதிர்ச்சி. தமிழர்களின் பெருமைமிகு அடையாளமாக திகழும் இசைஞானி இளையராஜாவுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறந்தநாள் வாழ்த்து. சிம்போனி இசை தமிழ்நாட்டில் ஒலிக்கவுள்ள ஆகஸ்ட் 2ஆம் நாளுக்காக காத்திருக்கிறேன் எனவும் எக்ஸ் தளத்தில் நிகழ்ச்சி பதிவு. ஆகஸ்ட் 2ஆம் தேதி லண்டனைச் சேர்ந்த இசை கலைஞர்களை வைத்து சிம்போனி இசை நிகழ்ச்சி நடைபெறும். சிம்போனி நிகழ்ச்சிக்காக காத்திருப்பதாக முதலமைச்சர் தெரிவித்த நிலையில் இளையராஜா அறிவிப்பு. 82வது பிறந்தநாளை கொண்டாடும் இசையமைப்பாளர் இசைஞானி இளையராஜா. சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள ஸ்டுடியோவில் நேரில் சென்று வாழ்த்து தெரிவித்த ரசிகர்கள். பிறந்தநாள் வாழ்த்து கூறிய அனைவருக்கும் நன்றி. ரசிகர்களை பார்த்தவுடன் வார்த்தைகள் வரவில்லை என இளையராஜா உருக்கம். சேலம் மாவட்டம் ஏற்காடு மலைப்பாதையில் ரீல்ஸ் மோகத்தில் அத்துமீறும் இளைஞர்கள். நெடுஞ்சாலைத்துறையால் வைக்கப்பட்டிருந்த எச்சரிக்கை பலகைகளை உடைத்து அராஜகம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் உயர்ந்து 1 சவரன் 71,600க்கு விற்பனை. 1 கிராம் 8,950க்கு விற்பனையாகிறது. தமிழ்நாட்டில் கடந்த 10 ஆண்டுகளில் புகையிலை பொருட்களை விற்பனை செய்த 18,000 கடைகளுக்கு சீல். குழந்தைகளுக்கு குட்கா விற்றது, பொது இடங்களில் புகைப்பிடித்ததாக 4.5 லட்சம் பேருக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாகவும் பொது சுகாதாரத்துறை தகவல். கோவை வெள்ளியங்கிரி மலையேற அனுமதி கிடையாது என வனத்துறை அறிவிப்பு. வனத்துறை வழங்கியிருந்த அனுமதி நேற்றுடன் நிறைவு அடைந்ததால் உத்தரவு. நாடு முழுவதும் மே மாதத்தில் மட்டும் 1,868 கோடி ரூபாய் யுபிஐ பரிவர்த்தனை. இதன் மொத்த மதிப்பு 25 லட்சம் கோடி ரூபாய் என தகவல். பதினெட்டாவது IPL தொடரை வெல்லப்போவது யார்? நாளை நடைபெறும் இறுதிப் போட்டியில் பஞ்சாப், பெங்களூரு அணிகள் வெள்ளப்பரீட்சை. நார்வே செஸ் தொடரில் உலகின் நம்பர் 1 செஸ் சாம்பியன் மேக்னஸ் கார்ல்சனை வீழ்த்தி குகேஷ் அசத்து. 6வது சுற்றில் 3-0 என்ற கணக்கில் அபார வெற்றி. மதையானை கோட்டம் ராவண கோட்டம் படத்தின் இயக்குநர் விக்ரம் சுகுமாரன் உயிரிழப்பு. நேற்று நள்ளிரவு மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்ததாக தகவல்.